தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைஞ்சிருக்கு. வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தற்போதைய நிலை என்னவா இருக்கு? வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் இப்ப நம்ம பதில பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தற்போதைய நிலவரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வங்கக்கடல்ல நம்மளுக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருமாற்று. அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது. இன்னைக்கு காலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாகியிருக்கு. இது நகரக்கூடிய திசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் சொல்கிறாங்க. அப்போ வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் போது நம்மளுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதன்படி தான் இன்றைய நாளில் நம்மளுக்கு இங்கே கேடிசிசி ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது கேடிசிசி ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ இந்த நிலை நாளை தொடருமா? இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் வலுவடையுமா அப்படின்னு பார்த்தா இந்த நிலை நாளைக்கு தொடரும் அப்படின்னு தான் வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இங்கே நம்மளுக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்னும் 24 மணி நேரத்தில் நம்மளுக்கு வட தமிழகம் நோக்கி நகரக்கூடும். அதாவது வடமேற்கு திசையில் வட தமிழகம் நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வட தமிழகம் நோக்கி நகரக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது நாளன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த அடுத்த நாளன்னைக்கு நம்மளுக்கு இது தெற்கு ஆந்திர கடலோர மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னும் வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. பொதுவாக நம்ம பார்த்துருப்போம், இப்போ இது போகுதுன்னா அதனுடைய மழை மேக கூட்டங்கள் எப்படி இருக்கும், அந்த கரெக்டாக குறிப்பாக அந்த இடத்துல மட்டுமே மழை பெய்யாது, அது சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாமும் மழை பெய்யும் அப்படின்றத நம்ம இதுவரைக்கும் கடந்த நாட்களில் கடந்த மழைக்காலங்கள்லையும் நம்ம பார்த்துருப்போம். அதே போல தான் நம்மளுக்கு வட தமிழக மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லும் போதும் தெற்கு ஆந்திர கடலோர மாவட்டங்கள்லையும் சில இடங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்பையும் இருக்கும். இன்னைக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நம்மளுக்கு நாளைக்கு வட தமிழகம் நோக்கி நகரக்கூடும் போது நம்மளுக்கு கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் கணிக்கப்படுது. அதாவது நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் கடலூர், அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி பகுதிக்கும் நாளைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னும் தான் கணிக்கப்பட்டிருக்கு. அதே போல் நாளைக்கு கேடிசிசி ஜோனில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இதே போல அதன் பிறகு வர அடுத்த 24 மணி நேரத்தில் இது தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகரக்கூடும் போது நம்மளுக்கு வட தமிழகத்தில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. சரி, இதனுடைய வலுவானது எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதனுடைய வலுவானது மேலும் அதிகரிக்கலாம், இல்லை இதே ஸ்டேஜில் இருக்கலாம் கூட சொல்லியிருக்காங்க. இதே ஸ்டேஜ்னா என்ன? இப்போ நம்மளுக்கு டீப் ப்ரெஷர் ஏரியாவாக மாறி இருக்கு இல்லையா? இது டீப் ப்ரெஷர் ஏரியாவாகவும் இருக்கலாம். இது மேலும் வலு குறைஞ்சி லோ ப்ரெஷர் ஏரியா, அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மாறலாம்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. அதே போல் இது மேலும் வலுப்பெறதுக்கு 50% சான்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50%, அதாவது பாதி சான்ஸ் தான் இருக்குது இது வலுப்பெறதுக்கு. அதே போல் வலுப்பெறாமல் இது இதே நிலையில் கூட கரையை கடந்துடலாம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட இது கரையை கடக்கலாம்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. கடந்த மழைக்காலங்களில் நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே கரையை கடந்தாலும் கூட மழை நம்மளுக்கு அதிகப்படியாக பொழியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு மழை மேகங்கள் தான் நம்ம இந்த மழைக்காக கணக்கு வச்சுருப்போம். மழை மேகங்கள் எந்த அளவுக்கு டென்சிட்டியாக இருக்கோ, எந்த அளவுக்கு கருமேகங்கள் சூழ்ந்திருக்கோ அந்த அளவுக்கு அது நம்மளுக்கு மழையை கொடுக்கும். அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுதா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுதா அப்படின்றதெல்லாம் செகண்டரி. மழை மேகங்களை பொறுத்து தான் நம்மளுக்கு மழை பொழிவானது இருக்கும் அப்படின்றது கடந்த நாட்கள்லையும் நம்ம இந்த மழை காலத்தில் பார்த்துருக்கோம் அப்படின்றது ஒரு உறுதிப்பட செய்தியாகவே பார்க்கப்படுது. ஸோ அதனால இன்னைக்கும் நாளைக்கும் நம்மளுக்கு மழை இருக்கும். நாளைக்கு வட தமிழகத்தில் கனமழை முதல் மிக கனமழை இருக்கும். அது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் நோக்கி நகரும் போதும் நம்மளுக்கு வட தமிழகத்தில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமாக பார்க்கப்படுது.